ஹே காய்ஸ், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சிறிது நாட்களாகவே நான் வேதாகமத்தை தியானிக்கும் பொழுது அநேக காரியங்கள் எனக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எனக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருந்த காரியத்தை நான் மட்டும் எடுத்துக்கொள்ளாம உங்களிடத்துல அதை பகிர்ந்து கொள்ளலாமே, உங்களிடத்திலும் அதை சொன்னால் உங்களுக்கும் அது யூஸாக இருக்குமே அப்படின்னு ஒரு சிந்தனையில் இந்த காரியத்தை ஆரம்பித்திருக்கிறோம். இந்த வீடியோவை நாங்கள் பதிவிடணும் அப்படின்னு நாங்கள் முடிவு செய்து இதை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். எங்களோடு தொடர்ந்து இணைந்திருங்க. எங்களை தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது கர்த்தர் உங்களோடு கண்டிப்பாக இடைப்படுவார் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் நம்ம எதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம்னா ஆவியின் கனிகளை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இது தொடர்ந்து ஒரு தொடர் செய்தியை போல உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நீங்க தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணி பார்க்கும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாக இது பயனுள்ளதாக இருக்கும் என்று கர்த்தருக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனம் 23ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஆவியின் கனிகளை குறித்து ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த காரியங்களை நம்ம எல்லாருமே சிறு வயதிலிருந்தே அநேகர் தியானித்திருப்போம், படிச்சிருப்போம். சண்டே கிளாஸுக்கு போகிறவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிந்திருக்கும். நீங்கள் சிந்தித்து பார்க்கும் பொழுது நீங்கள் எல்லாருமே சண்டே கிளாஸில் கண்டிப்பாக இந்த காரியங்களை நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆனால் படித்திருந்தாலும் முதற் பெயரான ஒரு பலன், முதன் பலன் முதலாவது எதை குறித்து இதில் பேசப்பட்டிருக்கிறதுனா அன்பை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. நம்ம முதலாவது எதுவுமே நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்ம எதை கொடுப்போம், முதல்ல இருக்கிற காரியத்திற்கு நம்ம கொடுப்போம். அதனால இந்த நாளிலும் அன்பை குறித்து உங்களிடத்துல நான் பேசலாம் என்று நான் நினைத்திருக்கிறேன். ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டது, உலகத்தில் உள்ளவர்களுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று தொடர்ந்து உங்களோட நான் பேச விருப்பமா இருக்கிறேன். நீங்களும் என்னோடு இணைந்திருங்க. தொடர்ந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கர்த்தர் உங்களை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னா, நீங்களும் நானும் ஏதோ இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் எல்லாருமே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷங்களுமே சொல்றது, இந்த நாட்களில் வாலிப பிள்ளைகளிடத்துல போய் கேட்டாலோ இல்லை சிறு பிள்ளைகளிடத்துல நம்ம போய் கேட்டாலோ எல்லாருமே சொல்றது, எல்லாரும் என்னை ஏமாத்துறாங்க, எல்லாரும் என்கிட்ட பொய்யா இருக்கிறாங்க, யாருமே என்கிட்ட உண்மையான ஒரு அன்பு காட்டல, அப்பா அம்மா என்கிட்ட உண்மையா இல்லை. இல்லைன்னா பெற்றோர்களிடத்துல போய் கேட்டா பெற்றோர்கள் சொல்றாங்க, பிள்ளைங்க நாங்க காட்டுற அன்புக்கு தகுதியா எங்களிடத்துல இல்லை. ஆனா அப்படி இல்லவே இல்லை. ஆண்டவர் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், அன்பில்லாதவன் தேவனை அறியான். ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்புள்ளவர். தேவன் அன்புள்ளவரா இருக்கிறதுனாலதான் நீங்களும் நான் இந்த நாளில் உயிரோடு இருக்கிறோம், ஜீவன் உள்ளவர்களாக நின்று கொண்டு இருக்கிறோம். தேவன் அன்புள்ளவராக இருக்கிறார். நாம அவரிடத்துல ஒரே காரியத்தை நம்ம சிந்தித்து பார்க்கலாம். நாம எவ்வளவு பாவங்களை செய்திருப்போம், நம்முடைய பழைய வாழ்க்கையில பாவங்களை செய்திருப்போம், பாவத்துல இன்னும் ஈடுபட்டு கொண்டே இருப்போம். நாம ஒன்றும் சரியானவர்களோ இல்லை நம்ம முதிர்ச்சி அடைந்தவங்களோ கிடையாது. நாம அநேக காரியங்கள்ல தவறு உள்ள மனிதர்களாக தான் இந்த நாட்களிலும் நாம இருக்கிறோம், தவறு செய்கிறவர்களாக தான் நாம இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறார். ஆண்டவர் அவருடைய அன்பினால நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார். அதை நம்ம எப்படி அறிந்து கொள்ளுகிறோம்னா, அந்த ஸ்திரீனுடைய வாழ்க்கை எல்லாருக்குமே நமக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும். அந்த விபச்சாரம் செய்த ஸ்திரீ ஆண்டவரிடத்துல இழுத்து கொண்டு வரப்படுகிறாள். இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இழுத்து கொண்டு வருகிறாங்க. எல்லாரும் சேர்ந்து மோசேயின் நியாய பிரமாணத்தின்படி இந்த ஸ்திரியை கல்லெறிந்து கொல்ல வேண்டும், நீர் இதற்கு ஒத்துக்கொள்ள வேண்டும் எல்லாரும் வந்து நிற்கிற வேளையில அவரு அவங்கள தண்டிக்கணும், அந்த ஸ்திரியை தண்டிக்கணும் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. நம்ம எல்லாருமே அநேக பாடல்கள்ல கேட்டிருப்போம், கல்லெறியும் மனிதர் முன்பு கரைப்பட்ட வாழ்வை கண்டு கல்லெறிய விடாமல் காத்து கொண்டீங்க. இந்த நாளில் நான் கொஞ்சம் அறுத்தது மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது முதல் நாள் என்கிறதுனால இது கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். நீங்கள் தயவு கூர்ந்து இதை முழுசாக பார்க்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். முழுசாக நீங்கள் பார்க்கணும். நம்ம அந்த தியானத்துக்கே வருவோம். நம்ம பார்க்கும் பொழுது அந்த ஸ்திரீ வந்து விபச்சாரம் செய்து கையும் களவுமாக பிடிக்கப்படுகிற நேரத்தில் ஆண்டவர் வந்து அந்த இடத்துல வேற எதுவுமே செய்யலை. அந்த ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், ஆண்டவர் அந்த இடத்துல தரையில குனிந்து, இந்த இடத்துல பாவம் இல்லாத ஒருவன் இருந்தால் கல்லை எறிய கடவன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த இடத்துல நம்ம அவருடைய அன்பை பார்க்கிறோம். தெய்வீக அன்பை குறித்து நம்ம தியானிக்கிறோம். அந்த இடத்துல நம்ம மன்னியும் என்று அவரிடத்துல கேட்கிறோம். ஆண்டவரே என்ன மன்னியும் ஆண்டவரே, நான் செய்த பாவங்கள் ஏராளமா இருக்குது ஆண்டவரே. நம்ம சின்ன பிள்ளைங்களா இந்த வீடியோவை சின்ன பிள்ளைங்களா பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா ஒரு பொய் சொல்லி இருக்கலாம், இல்லை பக்கத்துல இருக்கிற பசங்க கிட்ட இருந்து ஒரு ரப்பர் எடுத்துருக்கலாம். பெரியவங்களா பாக்குறீங்கன்னா ஏதாவது ஒரு காரியத்துல நான் ஏமாத்திட்டேனே இல்லை ஏமாந்துட்டேனே, ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். எந்த ஒரு காரியம்
காரியமா இருந்தாலும் நம்ம ஆண்டவர்கிட்ட போய் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே என்ன மன்னியும் ஆண்டவரே, இந்த ஒரு விஷயம் என்ன மன்னியும் நம்ம கேட்கிறோம் இல்லையா? கேட்கும் போது அவர் சொல்லுகிற காரியம் ஒன்னே ஒண்ணுதான், மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் உன்னுடைய பாவங்களை நான் தூக்கி எறிந்தேன் அவர் சொல்றார். நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார், நம்மை வாழ வைக்கிறவராக இருக்கிறார். வாழ வழி தெரியாமல் இருக்கிற உலகத்திலே நமக்கு வாழ வழியை எடுத்து கொடுக்கிற ஒரு தெய்வம்னா அது இயேசு கிறிஸ்து மாத்திரம் தாங்க. அவருடைய அன்பு அவ்வளவு உயர்ந்த அன்பு. நாமும் அந்த அன்பை கடைபிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், அதை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய சகோதரர்களிடத்திலும் சரி, நம்முடைய பெற்றோரிடத்திலும் சரி, நம்முடைய பிள்ளைகளிடத்திலும் சரி, நம்ம உடன் பழகிற நண்பர்களிடத்திலும் சரி, இந்த அன்பை நாம கொண்டு சேர்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு மிகவும் முக்கியமான ஒன்று. இந்த நாட்களில அநேகர் இடத்துல ஒரு லேகா இருக்கிற ஒரு காரியம், அநேகர் இடத்துல ஒரு குறைவா இருக்கிற ஒரு காரியம் இந்த அன்பு தான். அநேகர் இடத்துல இந்த அன்பு இல்லை. அந்த அன்பு இல்லாததுனாலதான் குற்றங்கள் அநேகமாக பெருகி கொண்டிருக்கிறது. எனவே நம்ம இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்கல்ல, இன்னைக்கு வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறீங்கல்ல, உங்களை தான் நான் சொல்றேன், நீங்க அன்பாக இருக்க வேண்டும். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான், ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறான். கண் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு பாராட்டாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தெய்வத்தை நாம பார்த்ததில்லை, கேள்விப்பட்டதுனால விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கிறதுனால நீங்க பாக்கியவான்களாக இருக்கிறீங்க. பாக்கியவான்களா இருக்கிறீங்கன்னா அதற்கு முன்பாக நீங்க எப்படி இருக்கணும்? அன்புள்ளவர்களாக இருக்கணும். அன்புள்ளவர்களாக இருக்கும்போது தேவன் நம் மீதும் இன்னும் அதிக அன்பை வெளிப்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்ம நிறைய காரியங்கள்ல நம்ம மைண்ட்ல வைத்து 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 இதனாலதான் இப்படி நடக்குது, அதனாலதான் அப்படி நடக்குது, நம்ம அநேக காரியங்களை நம்ம சொல்லுறோம். அநேக காரியங்களை நாம தவறுதலாய் நடந்து கொள்ளுகிறோம், அநேக காரியங்களை தவறுதலாய் புரிந்து கொள்ளுகிறோம். ஆனா அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. அன்பு ஒன்றே பெரிது, அன்பே பிரதானம், அன்பே பிரதானம். நம்ம அநேக காரியங்கள்ல பார்க்கிறோம் இல்லையா? அதுதான் உண்மை. 1 கொரிந்தியர் அதனுடைய 13ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது அன்பை குறித்து வரிசையாக இருக்கிறது. அன்பை குறித்து வரிசையாக இருக்கிறது. இந்த வாரம் முழுவதும் நம்ம அதை குறித்து தான் தியானிக்க போகிறோம். ஒரு சின்ன காரியத்தை உங்ககிட்ட சொல்லணும்னா, அன்பு கோபம் அடையாது, அன்பிற்கு கோபம் வராது. அன்பு இருக்கிற இடத்துல கோபம் இல்லை. நாம் அநேக நேரத்துல கோபப்பட்டு அன்பை மறந்து விடுகிறோம். ஏதோ ஒரு காரியம், இப்படி செய்த ஒருத்தனுக்கிட்ட நான் பேசணுமா, இப்படி செய்த ஒருத்திக்கிட்ட நான் பேசணுமா, எப்படி நான் பேச முடியும்? பெற்றெடுத்த பிள்ளைகளாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், இல்ல பிள்ளைகளாக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம். நாம நினைக்கிறது, இப்படி செய்துட்டானே, இப்படி பண்ணிட்டாளே, நான் எப்படி பேசுவேன், நான் எப்படி அன்பு பாராட்டுவேன், நான் எப்படி அன்பு செலுத்துவேன்? ஆனா ஆண்டவர் சொல்லுகிற ஒரே காரியம், அன்பை என்னைக்கு நீங்க மறந்துடாதீங்க. நீங்க அன்பா இருங்க. அன்பு இருமனமா இருக்காது என்னைக்குமே. அன்பு 2 காரியங்களை சிந்திக்காது. அன்பு ஒரே காரியத்தை தான் யோசிக்கும். இன்னைக்கு இப்படி இருக்குதுன்னா நாளைக்கு இப்படி இருக்காது. அந்த அன்பை நம்ம காட்ட 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 எப்படிப்பட்ட காரியங்களும் மாறுதலாய் மாறும். ஆண்டவர் சொல்லுகிறது தான். கல்லும் கரையும் நம்ம கேட்டிருப்போம் இல்லையா? ஊற ஊற எறும்பு ஊற ஊற கல்லும் கரையும். அதனால நம்ம அமைதியாக பொறுமையாக செல்லும் பொழுது, அன்பை வெளிப்படுத்தும் பொழுது எந்த காரியமும் கரைந்து போகும். எப்படிப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு எதிராக எழும்பி வந்தாலும், எப்படிப்பட்ட போராட்டங்கள் எழும்பி வந்தாலும், எந்த காரியத்திற்கும் ஒரே முற்றுப்புள்ளி நம்ம வைக்கணும்னா அதற்கு அன்பு மட்டும்தான் ஒரே உதாரணம். அன்பை நாம காட்டும் பொழுது எந்த இடமாக இருந்தாலும் அந்த இடத்துல ஆண்டவர் கிரியை செய்வார். அன்பை நம்ம வெளிப்படுத்தும் பொழுது மனிதர்களிடையே ஒரு மாற்றத்தை தேவன் கண்டிப்பாக நம்ம மத்தியிலே வெளிப்படுத்துவார். நாம எதிர்பார்க்கிற ஒரு அங்கீகாரம் நமக்கு கிடைக்கலையே நம்ம சில இடங்கள்ல கோபப்படுறோம், சினமடைகிறோம், அநேக இடங்கள்ல நம்மளை மீறி நம்ம செயல்படுகிறோம். ஆனா ஆண்டவர் அதெல்லாம் காரணமா சொல்லவே இல்லை. நீ அன்பா இருக்கும்போது உன்னிடத்துல கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஜனங்கள் பார்ப்பாங்க. இதனால ஒரு பெரிய மாற்றத்தை இந்த சமுதாயமும் காணும். அதனால தொடர்ந்து எங்களோடு இணைந்து இருங்க, அன்பா இருங்க. அன்பா இருக்கும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அன்பு மிகவும் முக்கியமானது பிள்ளைகளை. இதை கேட்கிற யாரா இருந்தாலும் சரிதான், எல்லாருடைய ஏஜ் கேட்டகரிக்கும் சேர்த்து தான் நாங்கள் பேசியிருக்கிறோம். இந்த காரியங்களை நான் பேசியிருக்கிறேன். இது எல்லாருக்குமே பொருந்தும். எல்லாருமே அன்பா இருக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மை எடுத்து உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அன்புனால முடியாதது ஒன்றுமே இல்லை. அன்பா இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இன்னும் வருகிற நாட்களில் அநேக காரியங்களை அன்பை குறித்து உங்களிடத்துல நான் வந்து பேசுவேன். என்னோடு இணைந்திருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.